திருவிழா நடத்துவது தொடர்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 27 சமுதாய தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட கோம்பை பகுதியில் உலக புகழ்பெற்ற தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கோம்பை பேரூராட்சி மன்ற தலைவர் மோகன் ராஜா, முன்னாள் சேர்மன் கார்த்திகேயன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், முன்னாள் சேர்மன் செல்வராஜ், நிர்வாக அலுவலர் இளஞ்சொலியன், ஜமீன்தார் சீனிவாசராயர், அப்பாச்சி ராஜா, முன்னாள் துணை சேர்மன் கண்ணன், தேவாரம் காவல் ஆய்வாளர் ராஜபுஷ்பா ஆகியோர் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் கோம்பையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழக கேரள மலையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் திருமலைராய பெருமாள் கோவில் வரலாற்று பிரசித்தி பெற்றது. இங்குள்ள மூலவர் சுயம்புவாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்த திண்டுக்கல் வட்டாரத்தில் 72 பாளையப்பட்டுகளுள் கோம்பையும் ஒன்றாக இருந்துள்ளது. அப்போது காஞ்சி அரியநாத முதலியார் அமைச்சராக இருந்தார். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர், கோம்பை ஜமீன்தார் அப்பாச்சி சுத்தைய கவுண்டர் ஆகியோரால் இக்கோவில் இங்குள்ள மிகப்பெரிய தேர் மற்றும் ஊரும் உருவானதாக கூறப்படுகிறது. மைசூரை ஆண்ட சுதந்திர போராட்ட வீரர் திப்பு சுல்தான் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட போது கோம்பை ஜமீன்தார் அப்போது சேர்வைக்காரர் சேவுகர் என்னும் படைத்தலைவரை அனுப்பி தமது படைகளை தந்துள்ளார். இதற்கு கைமாறாகவே சிரங்கப்பட்டினத்தில் வாழ்ந்த திப்பு சுல்தான் ஒரு பல்லக்கை கோம்பை ஜமீனுக்கு அனுப்பினார் என்றும், அந்த பல்லக்கே கோம்பையின் பொது தெய்வமாக போற்றப்பட்டு வணங்கப்படும் ரங்கநாதர் ஊர்வலத்திற்கு இப்போதும் பயன்படுத்தப்படும் தேர் எனவும் கூறப்படுகிறது. எத்தனையோ திருவிழாக்கள் இந்த ஊரில் நடத்தப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் திருவிழாவிற்கு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர். இதேபோல் வரக்கூடிய நாட்களில் ரங்கநாதரும் தேவியரும் உலா வரக்கூடிய தேர் திருவிழாவை மீண்டும் நடத்துவது தொடர்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஊர் பெரியவர்கள், சமுதாய தலைவர்கள் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கோவில் வரலாறு குறித்தும் ஊர் மக்கள் ஒன்று கூடி தேர் திருவிழாவை நடத்துவது குறித்தும் முழுமையாக விளக்கி பேசினார். இக்கூட்டத்தில் வாயிலாக தேரின் பாதுகாப்பிற்காக தேர் கொட்டகை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கம்பம் சட்டமன்ற உறுப்பினரிடம் வைக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் இன்று சம்பந்தப்பட்ட ஸ்தபதி நேரில் ஆய்வு செய்து கொட்டகை அமைப்பதற்கான எஸ்டிமேட் தயார் செய்து அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அனுமதி பெற்று தேரோட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 27 சமுதாய தலைவர்கள் மற்றும் பண்ணைப்புறம், மல்லிங்காபுரம், பல்லவராயன்பட்டி, அனுமந்தப்பட்டி, மேலச்சிந்தலச்சேரி, புலிக்குத்தி ஆகிய கிராம மக்கள் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.